கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிற. கண்களை மூடி நம்ம ஜெபம். பரிசுத்த தேவனே, எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆம். எடுத்து வாசிப்போம். ரோமரின் நிருபம் 9ஆம் அதிகாரம் 16 வசனம் வாசிப்போம். 9:16. ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே. ஆம். சோதரம். ஓடுகிறோம், பிரயாசப்படுகிறோம். ஆமா, ஓடணுமா? ஆமா, யோசனை சொல்கிறது விரும்புகிறவனாலும். அப்ப நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன். நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறார். யாருங்க நீதிமான்? இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பழைய மனுஷனை களைத்து புதிய மனுஷனை தரித்து கொண்டு பரிசுத்தமாய் ஜீவித்து. இந்த பூமியில பரிசுத்தம் வாழ முடியாது, ஆனாலும் தேவனுடைய பலத்தில நம்ம பரிசுத்தம் வாழ முடியும் என்று நீங்கள் விசுவாசிச்சு, ஆண்டவரே எனக்கு பலப்படுத்துங்கப்பா, இந்த பாவத்தை ஜெயிக்க, இந்த போராட்டத்தை ஜெயிக்க எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லிட்டு யோசேப்பு மாதிரி பாவத்தை உதறி தள்ளி விட்டு நீங்க வெளியே ஓடும் பொழுது உங்களுக்காக ஆசீர்வாதங்கள் ஓடி வந்து உங்கள் குடும்பங்களை, உங்கள் பிள்ளைகளை அது என்ன பண்ற நன்மையும் கிருபையும் தொடரச் செய்கிறதா இருக்கிறது. நீ விருப்பப்பட்டிருக்கு. விரும்புகிறனாலும் அல்ல. அப்ப விரும்புகிறப்ப அந்த அந்த விருப்பத்தை, ஏக்கங்களை என்ன பண்ணும்? யார் நிறைவேற்றுவது? தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான் என்ன பண்ணும்? இறங்குகிற தேவனாலே. அப்ப இரக்கத்தின் நம்முடைய தேவன் பாருங்க, ஐஸ்வர்யம் உள்ள தேவனாய் இருக்கிறார். அப்ப நம்ம குடும்பத்துக்கு இறங்குவாரா? நிச்சயமாக இறங்குவார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் அடிமையா இருக்கும் பொழுது அவர்களுக்கு தேவன் இறங்கினார். அவங்க எத்தனையோ வருஷங்கள் பலவிதமான துன்பங்களையும் துயரங்களையும் அடைந்த பொழுதும் அவர்கள் பெருமூச்சு விட்டு தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் இறங்கி அவர்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆசீர்வாதம் மாற்றி வெளியே கொண்டு வந்ததை நாம் பார்க்க முடியும். அவருடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். உங்களுடைய சிறையிருப்பு நிச்சயமாக மாறும் என்பதில் எந்தவித சந்தேகம். அப்ப இரக்கத்தை நோக்கி என்ன பண்ணும்? நம்ம கெஞ்சணும். ஆண்டவரே, என் பிள்ளைக்கு இறங்கு, ஆண்டவரே எனக்கு இறங்குங்க ஏசப்பான்னு சொல்லிட்டு இந்த காலை நேரத்துல தேவ சமூகத்துல அமர்ந்திருந்து, ஆண்டவரே எனக்கு கிருபை மேல என் மேல கிருபையா இருங்க, என் குடும்பத்து மேல கிருபையா இருங்க. இரக்கத்தை நோக்கி என்ன பண்ணும்? தேவனுடைய இரக்கத்துக்காக நம்ம என்ன பண்ணும்? கெஞ்சனும். கர்த்தருக்கு மகிமை. அவருடைய ஸ்தோத்திர பலியிடுகிறவன் மகிமைப்படுத்துகிறான் என்று. அப்ப அவர் தான் நம்ம விடுவிக்க முடியும். விடுவிக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் அந்த காலை நேரத்துல ஏதேன் தோட்டத்துக்குள்ளே அன்றைக்கு உலாவினவர் இந்த காலை நேரத்திலும் உங்கள் குடும்பத்துக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார், உங்களுக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். நீங்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த மத்தியிலும் கர்த்தர் நம்பினாரு. சமீபத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரத்துக்கும் தேவனாயிருக்கு. எங்க இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. இங்க இறங்குகிற தேவனாலே. அப்ப தேவன் நமக்காக இந்த பூமியிலே இறங்கி வந்து தன் ஜீவனையை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு முன்னால் உயிரோடு கூட எழுந்த இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாக நேசிக்கிறார். நிச்சயமாக இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் உங்களுக்கு இறங்கி இருக்கிறார். நீ இறங்கி ஆண்டவங்களுக்கு இறங்குறதுனால என்ன பண்ணீங்க? இந்த நாளை காணும்படி தேவன் உதவி செய்திருக்கிறார். தேவன் நம்மளுக்கு இறங்குபடினால நம்மளுக்கு என்ன நன்மைகளையும் காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணியிருக்கிறார். ஒருவேளை காரியங்கள் கைகூடி வர பண்ண, நிச்சயமாக கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். இதற்கு எழுதப்பட்டிருக்கு இறங்குகிற. ஆமே சோத்திரம். நமக்கு இறங்காம யாருக்கு இறங்குவார்? நமக்கு செய்யாம தேவன் யாருக்கு செய்வார்? காட்டு மிருகங்களை கவனித்து பாருங்கன்னு சொல்றார், பறவைகளை கவனித்து பாருங்கன்னு சொல்றார், காக்கைகளை கவனித்து பாருங்கள், அது உடுப்பதில்லை. தேவன் போஷிக்கிறார். அப்ப அதையவே அவனை போஷிச்சாருன்னா உங்களுக்கு போஷிக்க மாட்டாரா? உங்க பிள்ளைகளை போஷிக்க மாட்டாரா? நடத்த மாட்டாரா? நிச்சயமாக நடத்துவார். 2 மீன் 5 அப்பத்தை ஆசீர்வதித்த தேவன் கொஞ்சமா இருக்கா? ஆனா தேவன் அதை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள தேவனை நோக்கி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில சுதந்திரித்துக் கொள்வோம். சோமனமா? பரிசுத்த தேவனே, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குவீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.